CSI Home Church Nayur offer greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. The year 2020 has been a bleak one for the entire world, but it was on a bleak and wintry morn 2000 years ago that Jesus Christ, the light of the world, come to this world as a beacon of hope. Let us celebrate his birth with Christmas carols which promise healing, a peace that passes all understanding, and love that transcends all human prosperities. May I now request our pastor to lead us in prayer. ஆசீர்வாதமான கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனை நிகழ்வுக்கு துவக்கமாக ஜெபம் செய்வோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி மேசியாவாக மனிதர்களாகி எங்களை தேடி விண்ணுலகின் மேன்மை துறந்து மண்ணுலகிலே பாலகனாக பிறந்த பாசம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் எங்களை தேடி இந்த உலகத்திலே வந்தது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி தருகின்ற ஒரு அனுபவம். குறிப்பாக தூதன் வழியாக அன்று அறிவிக்கப்பட்ட உம்முடைய பிறப்பின் செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள் தீவிரமாய் விரைந்து சென்று அதிசய பாலனை பணிந்து போற்றினார்கள், உள்ளத்திலே அகமகிழ்ந்தார்கள். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆக இந்த நாட்களிலும் உம்முடைய பிறப்பு எங்களுக்கு அத்தகைய மகிழ்வு தருகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றபடியால் தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாட்களிலும் இந்த பண்டிகை காலங்களை முன்னிட்டு எங்களது திருச்சபையின் சார்பிலே இந்த கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையை சிறப்பாக நடத்துவதற்கு தேவன் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். தம்மை போற்றுகின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம் திவ்ய பிரசனம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே நல்ல பங்களிப்பை தந்து கிறிஸ்து பிறப்பு செய்தியை பாடல் வழியாக கூறி அறிவிக்கின்ற எங்களது திருச்சபையின் பாடற்குழுவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். பாடற்குழுவை சிறப்பாக இயக்குகின்ற இயக்குநர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, அதில் அங்கத்துவம் வகிக்கின்ற இறை மக்களாகிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த தொழுகையிலே பங்கு கொள்கின்ற மக்கள், அன்பான மக்கள், பாடல் வழியாக உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மகிழ்வையும் கிறிஸ்து பிறப்பின் செய்தியின் வழியாக பெற்றிருக்கின்ற சகலமான ஆசீர்வாதங்களையும் பறைசாற்றுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பிரத்யேகமாக காணொளி காட்சியின் வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இந்த கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனை வழியாக பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். என் தேவருடைய கிருபை, தேவருடைய வழிநடத்தல், தேவருடைய ஆசீர்வாதம் இந்த தொழுகையின் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பண்டிகை நாட்களிலே அபிரதமாய் ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து மகிழின் பாதையில் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பு ரட்சகருமாயிருக்கின்ற இறைவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன். We will now have the first Bible reading read for us. வாசிக்க வேண்டிய வேத வசனம் ஏசாயா எழுதின நிருபம் 52வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஏசாயா 52 1 முதல் 3 வரை. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீச்சிரு. சிறைப்பட்டு போன சீயோனின் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Let us all rise and glorify God by singing together hymn number 109, Bhaktare Varum.
98:4 says, "Shout for joy to the Lord, all the earth. Burst into jubilant song with music." So here we come with a popular Christmas carol with words by Isaac Watts and set to tune by Clyde Willard as a joyous celebration of the sovereignty of God and the gift of Jesus. In the midst of calamities like the pandemic COVID-19, we are called to rejoice because God's faithfulness has delivered salvation to the earth. May we now listen to the male voices of our choir sing. Hush, keep still. You are on Bethlehem's peaceful hill. The shepherds are silent and their flocks are still. On a sudden, a wondrous music pierces the sky, and you hear the song of the angels through this carol, authored by E.A. Washburn in 1881, set to tune by Warner. But of the wondrous
will now have the second Bible lesson read for us. வாசிக்கும்படியான திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 33 வரை. லூக்கா 1 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 33 வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான் என்பதே. Let the gentle breeze that maps the music of the angels lead us to the manger, while lies our Savior was a babe. Rejecting the luxurious and comforts of this material world, he lies there in the cold and stench-filled cattle shed. The wise men have recognized him. Shall we also go and worship him? Hallelujah.
19:14, Mark 10:14, and Luke 18:16, Jesus calls to children, "Let the little children come to me." While angels sing of his birth and wise men come from afar following a star, our precious little children are all set to join and sing a cradle song to baby Jesus, composed by Harry Dixon Lois. Let's now listen to them. The word of God will now be shared by Reverend Ramesh D. Das. கிறிஸ்தேசுவில் பேரன்பு மிக்கவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையிலே இணையத்தின் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் நெய்யூர் கஸ்பா திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பழமையான கிறிஸ்து பிறப்பு மரபு வழி கதை ஒன்று. விண்ணக தூதர்களை கடவுள் ஒரு நாள் பாடல் பயிற்சிக்காக அழைத்தார். அவர்களிடம், ஒரு சிறப்பான பாடல் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அது முக்கியமான நிகழ்விலே நீங்கள் பாட வேண்டும் என்று கடவுள் கூறினார். இந்த விண்ணக தூதர் பேரணியும் மிக கடினமாக நீண்டகால பயிற்சியை மேற்கொண்டார்கள். நாட்கள் பல கழிந்தது. அந்த பாடகர் குழுவினுடைய தொனியும் ஓசை நயமும் தரமும் மிகச் சிறப்பாக மாற ஆரம்பித்தது. கடைசியாக கடவுள் அவர்களிடம், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களை நான் இந்த பாடல் பாடுவதற்காக அழைப்பேன் என்று சொன்னார். நாட்கள் சில தாண்டினது. திடீரென்று ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டார். அவரிடத்திலே சொன்னார், நீங்கள் இந்த இரவிலே இந்த பாடலை நீங்கள் பாடப்போகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பெத்லஹேமுக்கு வெளியுள்ளதான வயல்வெளிக்கு மேலே வந்து அனைவரும் கூடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த விண்ணக தூதர் பேரணிக்கு அழைப்பு விடுத்தார். இந்த விண்ணக தூதர் பேரணியும் பெத்லஹேம் வயல்வெளிக்கு மேலாக விண்ணகத்திலே கூடினது. இப்பொழுது கடவுள் அவரிடத்திலே சொன்னான், உங்களிடத்திலே நான் சொன்ன நேரம் வந்துவிட்டது. நீங்கள் பயிற்சி செய்து கொண்ட பாடல்களை இப்பொழுது பாடுங்கள் என்று சொல்லி இந்த விண்ணகர் தூதர் பேரண்டத்திலே கடவுள் சொன்னாராம். அந்த விண்ணக தூதர் பேரணியும் மிகச் சிறப்பாக விண்ணகவும் மண்ணகவும் மகிழக்கூடிய அளவிலே ஒரு பாடலை பாடினதாம். அந்த பாடலை தான் நாம் வாசி கேட்டதான லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய 13, 14 ஆகிய வசனங்களிலே மிக சிறப்பாக நாம் படிக்கின்றோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி விண்ணக தூதர் பேரனை மிக சிறப்பாக இந்த பாடலை பாடி கடவுளை புகழ்ந்தார்களாம். இந்த பாடலை கேட்டு கடவுள் மகிழ்ந்தான். மகிழ்ந்துவிட்டு
இந்த விண்ணக தூதர் பேரனிடத்திலே ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் இனி இந்த பாடலை பாடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், என்னுடைய மகன் இந்த உலகத்திலே பிறந்து விட்டான். இனி இந்த மண்ணகத்திலே இருக்கின்றவர்கள்தான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணக தூதர் பேரனிடத்திலே ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஒரு மரபு வழி கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு கதை ஒன்று மிகச் சிறப்பாக சொல்லுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இறைமகன் இந்த மண்ணிலே பிறந்தார் என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டுகின்ற ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்குகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே எழுகின்ற சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து பிறப்பு பாடல்கள்தான். பாடல்களின் இனிமை, பாடல் கேட்கின்ற அழகு, இவைகளையெல்லாம் நாம் மனதிலே கொள்ளுவது உண்டு. இந்த நாளிலும் நாம் அவ்வண்ணமாக ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்பது பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு பிறப்பு. அதை குறித்து நாம் பேசுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, நாம் அதை பாட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் பாட வேண்டும் என்பதை திருமறை சார்ந்து சில உண்மைகளை சிந்திக்கலாம் என்று சொல்லி விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மகிழ்ச்சியினுடைய விழா. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் பாடல்களை பாடுவது இயற்கையான நம்முடைய குணமாக இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு என்பதும் அவ்விதமான ஒரு மகிழ்ச்சியினுடைய விழாதான். எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் பாடலாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்லுகின்றதை நாம் படிக்கின்றோம். பிறப்பு என்றாலே திருமறையிலே பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றிருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியினுடைய விழா என்று சொல்லி திருமறையை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளிதர விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது என்பதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்வான ஒரு செய்தியாக இருக்கின்றது. கிறிஸ்து இருள் நின்று நம்மை விடுவித்து விட்டார். எனவே நாம் மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ந்து பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 9வது அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக படிக்க முடிகின்றது. நம்முடைய மகிழ்ச்சி என்பது அறுவடை காலத்திலே நெல் விளைச்சல் கண்ட உழவருடைய மகிழ்ச்சியைப் போலவும், எதிர்பாராது அளவற்ற செல்வம் கிடைத்தவர் பெறுகின்ற மகிழ்ச்சியைப் போலவும், தோள் மேலே சுமத்தப்பட்ட பாரமானது இறக்கி வைக்கப்பட்டதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை போன்றும் அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. எனவே இந்த மக்களுடைய வாழ்விலே ஏற்பட்டதான மகிழ்ச்சியை போல நம்முடைய மகிழ்ச்சியை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகின்றதை நாம் படிக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி என்பது புற மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, உள்ளார்ந்த அளவிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையும் திருமறை சொல்லுகின்றது. அப்படி என்றால் உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்வதன் வழியாகத்தான் அதனுடைய நிறைவை கண்டுகொள்ள முடியும் என்பதையும் நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியினுடைய விழா. அந்த மகிழ்ச்சியை நாம் மகிழ்ந்து பாடவும் பிறரோடு இந்த மகிழ்ச்சியை பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடைகின்றதாக அமையும். இரண்டாவதாக, கிறிஸ்து பிறப்பு என்பது கடவுள் மானிடரை தேடி வந்த ஒரு விழா. கிறிஸ்து பிறப்பு என்பது கடவுள் மானிடரை தேடி வந்த விழா. திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமிலே வந்தடைந்தார்கள். உலகத்தையே உருவாக்கிய ஒப்பற்ற இத்திருக்குமாரனுக்கு சத்திரத்திலும் இடமில்லாத ஒரு சூழ்நிலை. எனவே மாட்டுத் தொழுவத்திலே மரியாள் தன்னுடைய அன்பான மகனை ஈன்றெடுத்தாள் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கின்றோம்.
கந்தை துணியை சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தினாள், தாலாட்டு பாடினாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்பானவர்களே, எளிமையான ஏழ்மையான நிலையிலே இறைமகன் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றான். ஏழை மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஏழை கோலமாக இந்த உலகத்திலே மானிடரை அவர் தேடி வந்தார் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பு நமக்கு சொல்லுகின்ற மகிழ்வான செய்தியாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, தெய்வ திருமகன் மனித கண்களாலே முதல் முறையாக இந்த உலகத்தை பார்க்கின்றான். இதுவரையிலும் கடவுள் தம்முடைய மக்களை பார்த்தாரானால் இந்த திருமகனோ இந்த உலகத்திலே வந்து உலகத்தை தன்னுடைய கண்காலாலே அவர் பார்த்தார் என்று சொல்லி திருமறையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்ல, அவரது பட்டுமேனி முதன்முறையாக தன்னுடைய படைப்பையே தொட்டு பார்க்கின்ற ஒரு புதிய அனுபவத்தை தான் திருமறையிலே நாம் படிக்க முடிகின்றது. அத்தோடு நின்று விட்டதாம்? இல்லை, தன்னுடைய உடலையே மக்களுக்கு உணவாகவும் தன் இரத்தத்தையே பானமாகவும் அளிப்பதற்காக மனுமகனாக இந்த உலகத்திலே வாய்ந்த இறைவந்தன் அப்பத்தின் வீடு என பொருள்படுகின்ற பெத்லகேமிலே பிறந்தது எவ்வளவு பொருத்தமான ஒரு செய்தி அல்லவா? ஏழை மக்களோடு தன்னையும் அடையாளப்படுத்தி கொண்டு மக்களோடு மக்களாக தன்னை ஒற்றுமைப்படுத்தி கொண்டாரே, மனிதனை அவர் தேடி வந்தாரே, அந்த மகிழ்ச்சியான அனுபவம்தான் கிறிஸ்து பிறப்பினுடைய பாடல் வழியாக வெளிப்படுத்துகின்றதையும் திருமறையிலே நாம் படிக்க முடிகின்றது. எனவே கிறிஸ்து பிறப்பு விழா கடவுள் மனிதரை தேடி வந்த ஒரு விழா. மூன்றாவதாக கிறிஸ்து பிறப்பு விழா மண்ணகத்தை விண்ணகமாக மாற்றிய ஒரு விழா. மண்ணகத்தை விண்ணகமாக மாற்றிய ஒரு விழா. கடவுள் தன்னுடைய திருமைந்தனை இந்த உலகத்திற்கு அனுப்பினது ஒரு மாபெரும் தியாக செயல் என்பதைத்தான் திருமறை நமக்கு சொல்லுகின்றது. தன்னுடைய கரங்களிலே தவிழ்ந்து கொண்டிருந்த செல்ல குழந்தையை கன்னிமரியினுடைய வாயிலாக இந்த உலகத்திலே நமக்காக தந்தார் என்கின்ற செய்திதான் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்வான ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மண்ணகத்தை விண்ணகமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்கின்ற செய்தியை திருமறை மிக தெளிவாக சொல்லுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தினுடைய 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய செய்தியானது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. வயல்வெளிகளிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள், தங்களுக்கென்று முகவரி இல்லாதவர்கள், தங்களுக்கென்று நிலையான வாழிடம் இல்லாதவர்கள், தங்களுக்கென்று நிலையான வாழ்வாதாரம் இல்லாத மக்கள், சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள், சமூகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள்தான் இந்த மேய்ப்பர்கள். இவர்களுக்கு இந்த செய்தியானது சென்றடைகின்றதைத்தான் திருமறையிலே நாம் படிக்கின்றோம். செய்தியை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தங்கள் இதுவரையிலும் எதிர்பாராத ஒரு செய்தி தங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு சொல்லப்பட்டதான செய்தியை பார்ப்பதற்காக விரைந்து சென்றார்கள். குழந்தையை கண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், திரும்பி வந்தார்கள். தாங்கள் வந்த பொழுது இந்த செய்தியை எல்லாரிடத்திலும் பிரசித்த பண்ணினார்கள் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த மண்ணகமே இவர்களுடைய செய்தியின் விளைவாக விண்ணகமாக மாற்றப்படுகின்றது. எல்லா மக்களும் விண்ணின் மைந்தனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினாலே விண்ணகம் மட்டுமல்ல மண்ணகமும் மகிழ்ந்து கொண்டாடினது என்பதைத்தான் திருமறையிலே நாம் படிக்கின்றோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரிவு உண்டாவதாக என்று விண்ணக தூதர் பேரணி மங்களகீதம் பாடினது என்கின்ற நிகழ்வை திருமறையிலிருந்து மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த மண்ணகமானது விண்ணகமாக மாற்றப்பட்டபடியினாலே நாம் இந்த நாளை மகிழ்ந்து பாட கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்ற மகிழ்வான செய்தியை
நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த பாடல் ஆராதனை நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருந்திருக்கிறபடியினாலே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கடவுள் மனிதரை தேடி வந்த விழாவாக இருக்கிறபடியினாலே, கிறிஸ்து பிறப்பு விழா மண்ணகத்தை விண்ணகமாக மாற்றின ஒரு விழாவாக இருக்கிறபடியினாலே இந்த விழாவை நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணக தூதர் பேரணியோடு இணைந்து நாமும் பாடல் பாடி கிறிஸ்து பிறப்பினுடைய உண்மையான மகிழ்வை கொண்டாட ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. அனைவருக்கும் மகிழ்வான இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு ஆசைகளையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறை ஆசி, இறை சமாதானம் உங்கள் அனைவரோடும் நின்று நிலுவதாக. ஆமீன். Bells, especially church bells, have traditionally been associated with Christmas for a long time. Christmas bells are rung to announce the birth of Christ, and they echo the message of the angels of peace and goodwill to men. What do these bells say? The answer is in the carol composed by G.M. Brindley and set to music by Caleb Simper. Popularly known as Luther's Cradle Song, the children's carol Away in a Manger centers around the adoration of the newborn baby Jesus as he lies in the manger. An American mission in Maharashtra reported that the children who learned this carol in the school took it to their homes, and it is a favorite song sung at households there. The lyrics call out for Jesus to be near and bless all the dear children. Now, the female voices of our choir will sing. Here we go. Jesus
life in this world turns a drudgery. Our labor seems endless with no respite. But oh, blessed relief! Jesus has come to shoulder our burdens. He is the promise of healing to nations and the secret of peace, leading us through the darkness of the world into a new dawn. Crown, cross, and cradle, scepter, scourge, and stable merge in this workers' carol, composed by Maurice Martin and adorned by Paul Petrokino. Luke chapter 2, verses 8 and 9 reads, And there were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them. Let us recollect this event and glorify our Savior through the popular carol All Shepherds, composed by the Irish hymnist Nahum Tate, with the traditional tune Northrop in its Tamil version.
It was Christmas Eve 1818 when the song Silent Night was first heard by Austrian villagers, performed by Joseph Mohr, a young priest who wrote the lyrics, along with Franz Gruber, who had written the melody. It is a song about a calm and bright silent night and the wonder of a tender and mild newborn child. The simple melody, with its words of comfort, has become a beloved hymn of peace throughout the world. Even on the battlefield during World War I, on Christmas Eve, soldiers sang the song simultaneously in French, German, and English. So let us give all glory and honor at the close of this carol service to our Lord and Savior by singing this hymn of peace. I now invite our church secretary, Mr. Jacob Jayakumar, to propose the vote of thanks. கிறிஸ்துவின் மட்டற்ற கிருபையாலும் நம்முடைய நெய்யூர் பாடகர் குழுவின் முயற்சியாலும் இந்த ஆண்டும் கிறிஸ்மஸ் கேரல் பாடல்களை கேட்கவும் பார்க்கவும் தேவன் கிருபை செய்திருக்கின்றார். இந்த முறையிலே இதற்காக அயராது உழைத்தவர்களை நாம் இன்று நினைத்தரல வேண்டும். நெய்யூர் கஸ்பா திருச்சபை 1934 ஆண்டிலிருந்தே கேரல் சர்வீஸை இனிதாக நடத்தி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென தனி முயற்சியும் செலவும் இன்னும் கூட தியாகமும் கூட இதற்காக அப்பொழுதிருந்த அனைத்து பாடகர் குழு அங்கங்களும் பொறுப்பாளர்களும் செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த முறையிலே இந்த ஆண்டும் இந்த பாடல் ஆராதனையை கேரல் சர்வீஸை சிறப்புடன் நடத்துவதற்காக முயற்சித்தவர்களை இப்பொழுது நாம் நினைக்க வேண்டும்.
நெய்யூர் கஸ்பா திருச்சபையின் தலைமை போதகர் மற்றும் 2ஆம் 3ஆம் போதகர்கள், இன்னும் நெய்யூர் பாடகர் குழுவின் டைரக்டர் தம்பி ஞானசேகர் தாம்சன், கொயர் மாஸ்டர் தம்பி இம்மானுவல் பென்ராய், கொயர் செக்ரட்டரி தம்பி ரெஜினால்டு பினோ, இன்னும் இதற்காக அதிகமாக தியாகம் செய்த அனைத்து பாடகர் குழு அங்கங்களையும் நான் நினைக்கிறேன், அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் கிருபையால் அனைத்து அங்கங்களையும் கூட்டி நம்மை மகிழ்விக்க இந்த தருணத்தை தந்திருக்கின்றார். மட்டுமல்ல, இந்த பாடல்களுடைய பாடல்கள் உலகம் முழுவதும் எட்ட வேண்டும் என்பதற்காக ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் செலவுகளுக்காக கொடுத்த அனைவரையும் கூட நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெயர் சொல்ல விரும்பாத பல ஸ்பான்சர்ஸ் இதற்காக இருக்கின்றார்கள். இருப்பினும் ஆடியோ ரெக்கார்டிங் செய்வதற்காக அதிகமாக கொடுத்த அனூப் ஜேக்கப் மற்றும் எலிம் டிவி ப்ரொப்ரைட்டர் தேவ சுகாய அருள் ஆகியோர்களுக்கும் பிரத்யேக நன்றி. நெய்யூர் கஸ்பா திருச்சபை இந்த அனைத்து மகிழ்விலும் பங்கு பெற்று இதற்காக ஊக்கமளித்து வருகின்றார்கள். நெய்யூர் கஸ்பா திருச்சபையின் அனைத்து அங்கங்கள் சார்பிலும், இன்னும் கூட கமிட்டியின் சார்பிலும், இன்னும் இதற்காக முயற்சி எடுத்த அனைவர் சார்பிலும் இந்த தருணத்தில் நான் பாடகர்களுக்கும் இதை செயலாக்கி தந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதிகமாக நன்றி கூறுகிறேன். தேவன் வல்ல கிருபையினால் நமக்கு இந்த கிறிஸ்மஸை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். I invite our pastor to offer the closing prayer. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிற நல்ல தருணத்திற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் ஈவாக தந்திருக்கிற கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களுக்காகவும் திருச்சபையினுடைய சிறப்பான நிகழ்வுகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடுவதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். நேசரே, நீர் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது தூதர்கள் உம்மை வாழ்த்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து மரியாள், எலிசபெத்தினுடைய வாழ்த்துதல், சிமியோனுடைய வாழ்த்துதல், இவைகளெல்லாம் பாடல் வழியாக வெளிப்பட்ட பொழுது கர்த்தர் மகிமைப்பட்டீர். இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மூலமாக கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை நடத்துவதற்கு கிருபை செய்தபடியினாலே கடவுளை ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலே பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினாலே கடவுளுக்கு நன்றி. தூதர்களைப் போல இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே கூடி 2000 வருடங்களுக்கு முன்னால் தூதருடைய சொற்களைப் போல தம்முடைய பிள்ளைகளின் சொற்களை உச்சரித்து உம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் சுத்தம் கொண்டபடியினாலே கடவுளை போற்றுகிறோம். இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இந்த ஊடகத்தின் வழியாக இந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுகிற அத்தனை மக்களையும் கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இதன் வழியாக இந்த உலகத்திற்கும் எங்களுக்கும் மகிழ்வும் சமாதானமும் பிறப்பதற்கு விண்ணகத்தின் ஆண்டவர் தாமே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மட்டும் மகிமைப்படுவீராக. நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்த உடைய அன்புக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து வருகின்ற காலங்களும் கடவுளை சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடவுளையை மேன்மைப்படுத்தி நாங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்வு வழியாக கர்த்தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் மனோகர ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றுமென்றும் உள்ள சதா காலமும் தங்கியிருப்பதாக.